கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகமாறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை புத்தக திருவிழாவிற்கு இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று கடமை உணர்வின் காரணமாக விடைபெற்று சென்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய திருவண்ணாமலை உதவி காவல் கண்காணிப்பாளர் ஐயா சதீஷ்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி எங்களையெல்லாம் நிகழ்வித்த மாவட்ட ஆட்சியினுடைய நேர்முக உதவியாளர் ஐயா கிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற வட்டாட்சியர் திருமதி பரிமளா அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மூத்தவர் ஐயா பாவலர் சொல்லினியன் அவர்களே, அன்பிற்கினிய எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரர் அவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, உண்மையிலேயே நான் வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒலிபெருக்கி வசதியை செய்து வைத்திருக்கிற என் அன்பு சகோதரர் இந்த ஒலிபெருக்கியுடைய உரிமையாளர் அவர்களே, உங்கள் எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வோடும் நான் மகிழ்வோடும் நின்று கொண்டிருக்கிறேன். மருத்துவர் சிவராமன் சொன்னதாக சொன்னார், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாவட்டங்கள் தோறும் இப்படி புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது என்று. நானும் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். இதுவரை நான் வெண்மை புரட்சியை பார்த்திருக்கிறோம், பசுமை புரட்சியை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம்தான் அறிவு புரட்சி என்று ஒன்றை நடாத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே புத்தகங்கள் மட்டும்தான், கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தை வளர்க்கும் என்பதில் தற்போது இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கைக்கு, அவர்களுடைய இந்த செய்கைக்கு சென்னையிலே இருக்கின்ற அவருடைய பாதங்களை நான் இங்கிருந்தே வணங்குகிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வை தமிழகத்தில் முன்பெல்லாம் நடந்திருந்தால் இன்னும் மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக எப்பொழுதோ விளங்கியிருப்பார்களே என்கிற எண்ணம்தான் வருகிறது. அதே மாதிரி இந்த மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள், நான் கூட சொல்லுவேன், எந்த படையையும் நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள், வீரர்கள் கையில் தான் வேல் இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கிற திராவிட படையில் மட்டும்தான் வேலின் கையில் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இப்பொழுது இருக்கிறார். அதே பொதுப்பணித்துறையில் 38 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று அவர்தான் என்னை மறுபடியும் தமிழ் வளர்ச்சி துறையிலே நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று தமிழ் வளர்ச்சி துறையில் கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை என்கின்ற ஒரு அமைப்பை முதல்வரோடு கலந்து பேசி ஏற்படுத்தி அதனுடைய ஒருங்கிணைப்பு அலுவலராக என்னை நியமித்திருக்கிறார். அவர் என்னை நியமித்திருக்கிறார் எனக்கு அந்த பயன் இருக்கிறது என்பதற்காக அல்ல, கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கியங்கள் தெரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தன் இதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் நமக்கு கிடைத்திருக்கிறார்களே, அதுதான் இந்த மாநிலத்தினுடைய விடியல் என்று நான் கருதுகிறேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, அது வேறு. என் மனதிலே பட்ட அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க இந்த திருவண்ணாமலையிலே இன்று புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நான் மீண்டும் இறைவனுக்கும் தமிழுக்கும் நன்றி கூறுகிறேன். இங்கே மனம் மனமறியாவல் என்று நான் பேச வேண்டிய தலைப்பு. அன்பிற்கினிய ஐயா சொல்லினியவர்களும் சரி,
அதற்கு பின் பேசிய எழுத்தாளர் அகரன் முதல்வன் அவர்களும் அற்புதமான பல கருத்துக்களை நம் மனதிலே பதிய வேண்டிய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். உண்மையிலேயே அன்பானவர்களே, எது வாழ்க்கையில் நம்மை நிர்ணயிக்கிறது? கல்வி நிர்ணயிக்கிறதா நம்மை, அல்லது நம்மிடம் இருக்கிற பணம் நம்மை பற்றி முடிவு செய்கிறதா என்று நீங்கள் பெரிய பட்டியல் போட்டால் கடைசியில் தான் நமக்கு தெரிய வரும் நம்முடைய மனம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நம்மை நிர்ணயிக்கிறது என்கிற செய்தி. புஷ்பமாலிகா என்கிற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதுவார். அப்பா மகனை பார்த்து கேட்பார், தம்பி, மீன்கள் நீரில் வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா? நாம் நிலத்தில் வாழ்கிறோம், மீன்கள் நீரில் வாழ்கின்றன, நீரில் மீன்கள் வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா என்று கேட்டபொழுது மகன் சொல்லுவதாக கண்ணதாசன் சொல்லுவார், அப்பா, மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுவார், மீன்கள் எப்படி தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பதிவு செய்வான். இந்த கருத்தை தான் பழனி என்கிற படத்தில் தான் எழுதிய பாடலில் கவியரசர் பதிவு செய்திருப்பார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்கின்ற அந்த பாடலில் சரணத்தில் கவியரசர் எழுதுவார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அதே கண்ணதாசன் இன்னொரு பாடலில் எழுதுவான், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. அந்த மனதில் நீங்கள் அறத்தை பதிவு செய்யுங்கள் என்றுதான் அகர முதல்வன் சொன்னார். ஆக மனம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. ஜே கிருஷ்ணமூர்த்தி என்கிற தத்துவ ஞானியை ஒரு இளைஞன் சந்தித்தானாம். அவன் சொன்னானாம், ஐயா, என் தந்தை என்ன கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த கல்வியை நான் கற்றுவிட்டேன். என் தாய் எந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்று நான் விரும்பினாலோ அந்த பெண்ணைத்தான் மணந்திருக்கிறேன். ஆனால் ஓவியன் ஆக வேண்டும் என்று எனக்கு இளம் வயதிலிருந்தே ஆசை, இதுவரையிலும் என்னால் ஓவியன் ஆக முடியவில்லையே என்று கேட்ட பொழுது ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னாராம், உனக்கு பசி வந்தால் பிறரிடம் அனுமதி வாங்கிவிட்டுத்தான் நீ உண்கிறாயா? உனக்கு உறக்கம் வந்தால் பிறரிடம் அனுமதி வாங்கிவிட்டுத்தான் நீ உண்ண போகிறாயா? ஆக உண்பதிலும் உறக்கத்திலும் உன் மனதிலே இருக்கிறதே ஒரு உந்துதல். அந்த உந்துதல் ஓவியன் ஆக வேண்டும் என்கிற விஷயத்தில் இல்லை. ஓவியன் ஆக வேண்டும் என்கின்ற உந்துதல் உன் மனதில் இல்லாததுதான் நீ ஓவியன் ஆகாததற்கு காரணமே தவிர சுற்றி இருக்கிற சூழல் அல்ல என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னதாக சொல்வார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் என்பதுதான் உண்மை. அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரியும், 33 வயதில் இந்த உலகத்தில் 1/3 பகுதியை வென்றவன். ஆண்கள் அத்துணை பேரும் தங்களை மாவீரர்கள் என்று அழைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாலும் வரலாறு 2 பேரைத்தான் அப்படி அழைக்கிறது. நெப்போலியனை மாவீரன் என்று அழைக்கிறது, அலெக்சாண்டரை மாவீரன் என்று அழைக்கிறது. ஆனால் நெப்போலியன் கூட வாட்டர்லூ என்கிற இடத்திலே நடந்த போரிலே தோற்று போனான். தான் சந்தித்த போர்க்களத்தில் கடைசி வரையிலும் தோல்வியை சந்தித்திராத ஒரே வீரன் அலெக்சாண்டர் என்று புகழ்கிறது. அந்த அலெக்சாண்டர் ஒரு முறை போருக்கு செல்வதற்கு முன்பு அந்த நாட்டிலே இருந்த மாசிடோனியாவில் இருந்த பிரபல ஞானி டயோஜெனிஸை போய் பார்த்தானாம், நான் படையெடுத்து செல்ல போகிறேன் என்று. அப்பொழுது டயோஜெனிஸ் வழக்கம் போல ஒரு நதிக்கரையிலே படுத்திருக்கிறார். அவர் பக்கத்திலே ஒரு நாய், எப்பொழுதும் இருக்கும் நாய் படுத்திருக்கிறது, அவரும் படுத்திருக்கிறார். டயோஜெனிஸ் போய் சொன்னாராம், நான் உலகத்தை வெல்வதற்காக நான் படையெடுத்து செல்ல போகிறேன். உடனே அவர் கேட்டாராம், சரி, படையெடுத்து நீ உலகத்தை எல்லாம் வென்ற பிறகு அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாய்? அதற்கு பிறகு இந்த தேசத்திலே வந்து நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் என்று சொன்னாராம். உடனே டயோஜெனிஸ் பக்கத்திலே இருந்த நாயை பார்த்து சொன்னாராம், எப்பா, நீயும் நானும் ஒரு அடி நிலத்தை கூட ஜெயிக்கலையே, நம்ம 2 பேரும் நிம்மதியா இல்லையா என்று நாயை பார்த்து கேட்டாராம். அதே டயோஜெனிஸிற்கு இருக்கிற பெருமை மக்கள் தனக்கு தரவில்லையே என்று அலெக்சாண்டர் ஒரு முறை நினைத்தாராம். அந்த டயோஜெனிஸையே பார்த்து அலெக்சாண்டர் கேட்டாராம், நான் இந்த மண்ணையே வென்றவன்,
ஆனால் மண்ணை வென்ற எனக்கு தரப்படுகிற மரியாதையை விடவும் மக்கள் உங்களுக்கு மரியாதை தருகிறார்களே ஏன் என்று கேட்ட பொழுது டயோஜனிஸ் உடனே பதில் சொல்லவில்லை. பதில் கிடைக்கவில்லை என்று அலெக்சாண்டர் திரும்புகிறான். திரும்பி சென்ற அலெக்சாண்டரை பார்த்து கூப்பிட்டு டயோஜனிஸ் அலெக்சாண்டர் என்றாராம். திரும்பி நிற்கிறான். அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்றாராம் டயோஜனிஸ். அந்த என்னை வென்றவன் என்கின்ற மனதை வெல்லக்கூடியது இருக்கிறது. அதைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது. அதைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது. அகரமுதல்வன் அவர்கள் வள்ளலாரை பற்றி சொன்னார். எனக்கு உடனே ஒரு கவிதை நினைவிற்கு வந்தது. சுரதா எழுதிய ஒரு கவிதை நினைவிற்கு வந்தது. ஓமை கவிஞர் சுரதா. உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய கவிஞர்களுள் ஒருவர் சுரதா இல்லையா? பாரதிதாசனுடைய பரம்பரையாக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஏறுபட்டு இருந்தன. ஒரு வசனத்தை கூட, தான் திரைப்படங்களில் எழுதிய வசனங்களை கூட கவிதையாக எழுதி காட்டியவர் சுரதா. தொடாதே வஞ்சகி, நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். சுரதாவின் வசனம். தொடாதே வஞ்சகி, நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். கப்பல் அலைகளை கிழித்து செல்லலாம், அவற்றை அழித்து செல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு எழுத்து வன்மை மிக்கவர் அவர். ஒரு கவியர். அவர் ஒரு பாடல் பாடினார், ஒரு கவியரங்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவியரங்கத்திற்கு தலைமை, அவருடைய குரு. புரட்சி கவிஞர் பாரதிதாசனை கவியரங்க தலைவர் என்கிற முறையில் பாட வேண்டும் அல்லவா? சுரதா பாடுகிறார். அவர் பாடிய கவிதை, நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்ட கூத்தன், தீர்ப்புரைத்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல. அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல என்று சொன்னார் சுரதா. அது அவருடைய குறும்பு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பாடலை பாருங்கள். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி. ஆட்டனத்தி ஒரு கலைஞன், அவன் என்று சொல்கிறார். நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், மன்னன் வள்ளல், அவனை அவன் என்று சொல்கிறார். திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், அவன் ஒரு கவிஞன், அவனை அவன் என்று சொல்கிறார். தீர்ப்புரைத்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், ஒரு மன்னன், அவனை அவன் என்று சொல்கிறார். ஆனால் வடலூர் வள்ளலாரை சொல்லும் போது மட்டும் வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல் என்று மரியாதையாக சொல்கிறார். அதுதான் 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 அந்த மனதை வென்றவர்களுக்கு இந்த மண் கொடுக்கிற மரியாதை இருக்கிறதே, அது தனி. அதைத்தான் இந்த பாடல், இந்த கவிதை எனக்கு உணர்த்துகிறது. அதிலும் இயல்பிலேயே கவிஞர்கள் என்றால் கோபம் வரும், அது வேறு, அது இயற்கை. காவிய கவிஞர் வாலி அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர். 32 வயது வரைக்கும் திருமணம் செய்யவில்லை. எம்ஜிஆர் தான் அட்வைஸ் செய்கிறார், திருமணம் செஞ்சுக்கையா, நிறைய சம்பாத்தியம் பண்ற, பணத்தை பூரா வேஸ்ட் பண்ற, என்ன ஆண்டவனே கல்யாணம் பண்ணிக்கன்னு. வாலி திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் தான் காதல் திருமணம் திருப்பதியில் போய் செஞ்சுட்டு வந்துட்டாரு. எம்ஜிஆரே அதை பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறார். இன்று காலை காதல் திருமணம் வாலிக்கு திருப்பதியில் நடந்தது என்று மாலை செய்தியிலே வருகிறது. எம்ஜிஆருக்கு கோபம். நான் தானேயா கல்யாணமே பண்ண சொன்னால் நம்மட்டே சொல்லலையே என்று கோபம். அதனால் அந்த காலகட்டத்தில் 1962 நடந்த அப்பொழுது படங்களில் பாட்டு வேண்டாம், நிறுத்தி வைப்போம் என்று சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுத வாலி அழைக்கப்படவில்லை. வாலியினுடைய மனைவி ரமண திலகம் அவர்கள் கோபப்படுகிறார். நீங்க போய் சின்னவரை பாருங்க, உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு திரைப்படத்துறையில் சின்னவர் என்று பெயர். பெரியவர் சக்கரபாணி, சின்னவர் என்றால் எம்ஜிஆர். சின்னவரை போய் பாருங்க என்று சொன்ன பொழுது வாலி சொன்னாராம், இல்லை இல்லை, அவருக்கு என்னை தெரியும், எனக்கு அவரை தெரியும், அழைக்க வேண்டிய நேரத்தில் அழைப்பார், நான் போய் பார்த்துக் கொள்கிறேன். தாழம்பு படம் முடிக்க வேண்டிய நேரம், விநியோகர்கள் சொல்கிறார்கள் 3 எழுத்து ஹீரோவிற்கு 2 எழுத்து கவிஞர் பாட்டு எழுதினா தான் சரியா இருக்கும், வாலி எழுத வேண்டும் என்று சொல்கிறார். சரி, ஒரு பாடல் வாலி எழுத வைத்து விடலாம் என்று எம்ஜிஆர் வாலிக்கு தொலைபேசுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் புத்தகங்களில் சில செய்திகளை படிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் ஈகோ பார்த்ததே இல்லை. யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஈகோ பார்த்து இவரிடம் நாம் என்ன பேசுவது, இவர் நம்மை விட கீழானவர் என்று எண்ணியதே கிடையாது. அவர்கள் வெற்றி பெற்றதற்கெல்லாம் அதற்கு ஒரு காரணம் என்று இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதர். அவர் வாலிக்கு தொலைபேசுகிறார், ஆண்டவனே நாளைக்கு காலையில் தோட்டத்துக்கு வந்துருங்க, அங்கதான் உங்களுக்கு டிஃபன், நம்ம 2 டிஃபன் சாப்பிடுறோம் என்று.
வாலி புறப்பட்டு போகிறார். 2 பேரும் சாப்பிட்டு விட்டு சொல்கிறார், இன்று ஒரு பாடல் பதிவு இருக்கிறது, ஒரு பாடல் எழுத வேண்டும் நீங்கள் தாளம்பு படத்திற்கு, வாருங்கள் நேரடியாக ஸ்டூடியோவிற்கு போகிறோம் என்று சொல்கிறார். நேரடியாக போகிறார்கள். பாட்டை எழுத சொல்கிறார்கள். எம்ஜிஆரும் இருக்கிறார். பாடல் எழுதுகிறார். வாலி பாட்டை எழுதி எம்ஜிஆர் ஒரு கொள்கை பாடல், எந்த விதமான இது தேவையில்லை, ஒரு கொள்கை பாடல், நான் பாடுவது மாதிரி ஒரு பாடல் வேண்டும். எல்லோரும் இருக்கிறார்கள். வாலி உட்கார்ந்து எழுதி எம்ஜிஆரிடம் பாடலை கொடுக்கிறார். பாடலை படித்துவிட்டு எம்ஜிஆர் சிரித்தாராம். அதிலே தாளம்பு படத்திலே வாலி அப்பொழுது எழுதிய பாடல், அந்த நேரத்தில் எழுதிய பாடல், அதாவது உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் உயர்த்தும் என்று ஒரு பாடல் வரும். எனக்கு கொஞ்சம் வரி இப்பொழுது மறந்திருக்கிறது. நான் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிஞன் அல்லவா. அது எம்ஜிஆர் பார்த்துட்டு சிரிச்சாராம். பாதிரே சொன்னாராம் கவிஞர் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாராம். அதாவது ஒரு கவிஞர்கள் என்பவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இடத்தில் கூட சுரதா ஒரு பகுத்தறிவு கவிஞர். ஆனாலும் வள்ளலாரை பாடுகின்ற பொழுது அவர் என்று பாடுகிறார் என்றால், யாருக்குமே தராத ஒரு மரியாதையை கொடுக்கிறார் என்றால் மனதை வென்றவர் வள்ளலார். ஆக எப்பொழுதுமே அந்த மனத்தை வென்றவர்களுக்குத்தான் உண்மையான இடம் இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் ஒரு படைப்பாளி கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். தமிழெல்லாம் தன்னுடைய மனம் என்று நினைத்தவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை. ஈழத்து கவிஞர் சச்சிதானந்தன் பாடினார் அல்லவா, பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை, தேவர்க்கு அரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவை அமுது வேண்டியதில்லை, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். எல்லாம் தமிழ் என்று நினைத்தவர்கள். ஓமை கவிஞர் சுரதா ஒருவரை சொன்னார், சந்தனப்பூ பைந்தளையை தேனில் தோய்த்து தன் குட்டியிடம் கொடுத்து தின்ன சொல்லும் அந்தி நிலா பிறை கொம்பு ஆனை கூட்டம் அலைகின்ற முதிரமலை வேந்தே கேட்பீர், சொந்த அறிவோடு எதையும் சொல்வதுதான் என் வழக்கம், திருட மாட்டேன், செந்தமிழின் ஆண் வடிவம் என்றே என்னை செருக்கோடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். செந்தமிழின் ஆண் வடிவம் என்று சொன்னார் சுரதா தன்னை. கவியரசர் கண்ணதாசன் பாடவில்லையா, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தாள். தமிழ்தான் தனக்கு என்று சொன்னார். தாய் தந்தை எல்லோரையும் விட தமிழ். காவிய கவிஞர் வாலி சொன்னார் அல்லவா, தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன், தரை தவழ்ந்தேன், தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள், நொடித்து போய் நான் நிலத்தார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன், நான் வருந்துங்கால் வந்து இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய் நான் வணங்கும் கந்தவேளே என்று சொன்னார். அவர் முருகனை தமிழாக பார்த்தார். ஆக அப்படித்தான் படைப்பாளிகள் கூட தங்கள் மனமெல்லாம், தங்கள் உடமெல்லாம், தங்கள் உதிரமெல்லாம் தமிழ் என்று நினைத்ததால் தான் ஜெயித்திருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் என்பதில் நாம் அப்படி இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தாலும், உங்களுக்கு தெரியும், அறிஞர் சாக்ரட்டீஸிற்கு ஒரு சரியான மன வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்வார்கள். சாக்ரட்டீஸிற்கு சரியான மன வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்வார்கள். அது ஒரு சம்பவத்தை கூட குறிப்பிடுவார்கள். ஒரு இளைஞனுக்கு ஆசை, உங்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சாக்ரட்டீஸிடம் போய் யோசனை கேட்கிறான். ஐயா, நான் திருமணம் செய்து கொள்ளலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தத்துவ மேதை 2 பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திண்ணையிலே. சாக்ரட்டீஸுடைய மனைவிக்கு எப்பொழுதுமே சாக்ரட்டீஸின் மீது ஒரு கோபம். இப்படித்தான் இளைஞர்கள் இவரை தேடி தேடி வருகிறார்கள். இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், எதுவுமே செய்வதில்லை என்று திட்டிக்கொண்டு வீட்டிலே கோபத்தில் வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியே பாத்திரங்களை உருளுகிற சத்தம் கேட்கிறது. அதற்கு பிறகு ஒரு குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து கோபத்தில் சாக்ரட்டீஸின் தலையில் அவள் ஊற்றிவிட்டாளாம். அந்த பையன் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்பதற்காக அந்த இளைஞன் திக்கித்து போய் நிற்கிறான். அப்பொழுது சாக்ரட்டீஸ் சொன்னாராம், என்ன பார்க்கிறாய், எதை செய்தாலும் என் மனைவி முறைப்படி செய்வாள், உள்ளே இடியாக இடித்தாள், இப்பொழுது மழையாக பொழிகிறாள். சொல்லிவிட்டு சொன்னாராம், எப்படி ஆயினும் திருமணம் செய்து கொள்,
எப்படி ஆயினும் திருமணம் செய்து கொள், நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய், இல்லை என்றால் ஞானியாக இருப்பாய். இது சாக்ரட்டிஸுடைய வார்த்தை, தன்னுடைய மன வாழ்க்கையை வைத்துக் கொண்டு அவர் சொன்னது இல்லையா? என்னால அதாவது அனைத்து அதுதான். நீங்கள் கணவன் மனைவியை பற்றி நிறைய ஜோக்குகள் எல்லாம் வருகின்றன, அது வேறு, அது சொல்வது வேறு. ஆனால் ஒரு சரியான பெண் மனைவியாக அமையாமல் போனால் நம் மனமே சரியாக அமையாது இல்லையா? உலகத்தின் மிகச்சிறந்த காதல் பாடலில் ஒன்று கவியரசர் கண்ணதாசன் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடல். அந்த பாடலில் கண்ணதாசன் கணவன் என்பவன் யார், மனைவி என்பவர் யார் என்பதை சொல்லிவிடுவார் என்று சொல்வார்கள். அந்த மனைவி பாடுவாள், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். நீ சாப்பிடணும், முகத்தை பார்த்தே நான் பசியார வேண்டும். மடி மீது விளையாடும் மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும், அது நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். அவனை பற்றியே கவலை அவளுக்கு. நம்மாடு ரெண்டு வரி தான் பாடுவார். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ வேற எதுவும் பார்க்கக்கூடாது. நான் என்ன உலகத்தை பார்க்கணும், அந்த உலகத்தை தான் நீ பார்க்கணும். அதை விட கொடுமை அடுத்த வரி, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் இதான் அதில் தெரியணும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இதுதான், இவன் தான் ஆண், இவன் தான் பெண் என்பதை கண்ணதாசன் இந்த பாடலிலே சொல்லிவிடுவார் என்று சொல்வார்கள். அதுதான் உண்மை. பெர்னாட் ஷா சொல்லலை, அவருக்கே கிண்டலான முறையில், பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது. அவருக்கே உரிய முறையில் பெர்னாட் ஷா. ஆக ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய மனம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அமைகிற இணை சரியாக இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் தன்னுடைய மனதை அது பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் எழுதுகிறார்கள். நான் மதுரை பொதுப்பணித்துறையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு அக்டோபர் மாதம் எனக்கு சென்னைக்கு மாறுதல் வருகிறது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார், என்னை தலைமை செயலகத்திற்கு மாற்றுகிறார்கள். அக்டோபர் மாதம் நான் போறேன். குடும்பம் மதுரையில் இருக்கிறது, குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் ஸ்கூல்ல மாற்ற முடியாது. சரி, மே மாதம் வரைக்கும் மதுரையில் குடும்பம் இருக்கட்டும் என்று நான் வெள்ளிக்கிழமை கிளம்பி மதுரைக்கு வந்து விடுவேன். ஒரு நாள் ட்ரெயினில் எழுத்தாளர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் இப்படி செக்ரட்டரியேட்டில் இருக்கிறேன், பிடபிள்யூடியில் இருக்கிறேன். ஓஹோ, ஃபேமிலி எங்கே இருக்குது? குடும்பம் மதுரையில் இருக்குது. உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு லீவு, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஓஹோ, சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அவர் சனின்னு சொன்னது என்னைய சொன்னாரா கிழமைய சொன்னாரான்னு நெய் வேற தெரியல. அதாவது அந்த மனம் ஒரு சின்ன இதுல கூட, சின்ன வார்த்தைகளில் கூட, ஒரு சின்ன வார்த்தை கூட மனதை இதாக்கிவிடும். அதனாலதான் திருக்குறள் முனுசாமி சொன்னாருங்க, நிறைய வயதானவர்கள் வருத்தப்படுறாங்க. ஏங்க, வயசானா வீட்டில் நம்ம சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா, அவதான் கேட்க மாட்டேங்கிறது, பிள்ளைகளாவது கேட்கத்தான்னு பார்த்தா பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி சொன்னார். திருக்குறள் ஐயா முனுசாமி சொன்னாரு, ஏன் பிள்ளைகளுக்கு கேட்க மாட்டேங்குது சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களே, நம்ம பிள்ளைங்க நம்ம கூட பிறக்கல, நமக்கு தான் பிறந்தாங்க. ஆனா அந்த கையங்காலும் நம்ம கூடயே தானே ஏன் பிறந்தது? வயசானா நம்ம கூடயே பிறந்த கையங்காலும் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குதா? நீங்க ஏன் பிள்ளைகளை சொல்றீங்க என்று அவருக்கே உரிய முறையில் சொன்னார். ஏன் மனதை போட்டு வருத்தப்படுறீங்க என்று அந்த அவருக்கு உரிய விஷயம். மனம் மட்டும் எப்பொழுதுமே உடைந்து விடக்கூடாது என்பவர்கள் மனிதர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை, 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வாழ்வியல் சிந்தனைகள் என்கிற ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஒரு செய்தியை. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தி மின்விளக்கை எரிய வைக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர். அதற்கு முன் மின்சார பல்பை 4 பேர் கண்டுபிடித்திருந்தார்கள். ஆனால் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அதற்காக ஒரு விழா அவர் கண்டுபிடித்த அன்று அந்த பல்பை அறிமுகப்படுத்துவதற்கு நியூயார்க் நகரிலே ஒரு மாபெரும் விழா பல்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்யப்பட்ட அந்த பல்பை பார்ப்பதற்கு அந்த நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்தார்களாம். ஒரு புதுசா ஒரு பல்பு பண்ணிருக்கீங்களாமே, அது எவ்வளவு நேரம் ஆனாலும் எரியும். அதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மின்சார பல்புகள் நிறைய நேரம் எரியாது, சூடாகிவிடும், அணைந்துவிடும். ஆனால் டங்ஸ்டன் இலை எவ்வளவு நேரம் எரியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். அந்த பல்பை பார்ப்பதற்கு பிரமுகர்கள் வருவார்களாம். அந்த பல்பை அந்த பிரமுகரிடம் காண்பிப்பதற்காக
உடனே எடிசன் வந்து யாராவது வந்தா, இவர் வந்திருக்கிறார், நீங்க போய் பல்ப் எடுத்துட்டு வாங்க, அகர முதல்வர் வந்திருக்கிறார், போய் பல்ப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா பல்ப் போய் எடுத்து வருவாங்க. பல்ப் அந்த பையன் திரும்ப கொண்டு வைப்பான். இப்படி ஒவ்வொரு வர வர அந்த பையன் எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தான். நேரமாகி கொண்டே இருக்கிறது, எல்லோரும் வீட்டிற்கு போக வேண்டும். கடைசியில் ஒருத்தர் வந்துட்டாரு, நான் கண்டிப்பா பல்பை பார்க்கணுமேங்கன்னு. சரி தம்பி போய் எடுத்துட்டு வானாரு, போய் எடுத்துட்டு வந்தான். திரும்ப கொண்டு போது வீட்டிற்கு போகிற அவசரம். இப்ப நீங்க கூட கூட்டம் எப்பொழுது முடியும் கிளம்பலாம் என்று இருக்கிறீர்களே, இதே மனநிலையில் அந்த பையன் இருந்தான். உடனே அவன் என்ன பண்ணிருக்கான், வேகமா ஓடி கீழே விழுந்து பல்பை போட்டு உடைச்சிட்டான். செய்யப்பட்டிருந்தது ஒரு பல்பு. எல்லாரும் அவனை அடிப்பதற்கு பாய்ந்திருக்கிறார்கள். அடிக்கிறதுக்கு முன்னாலே அவன் ஓன்னு அழுதுட்டான். அந்த பையன் அழுதா அடிக்க மாட்டான்னு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு எடிசன் சொன்னாராம், மறுபடியும் நாம் ஒரு பல்ப் தயார் செய்வோம். உடனே மறுபடி ஒரு பல்ப் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பல்ப் தயார் செய்யப்பட்டவுடன் எடிசன், எங்கே அந்த தம்பி பெயர் விக்டர் என்று நினைக்கிறேன், எங்கே அந்த தம்பி விக்டர் என்று கேட்டிருக்கிறார். ஏண்டா மறுபடியும் அவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவன் அழுது அழுது ஒரு ஓரத்திலே படுத்து தூங்கிவிட்டான். எடிசன் அவனை எழுப்பி வர சொன்னாராம். அவன் கையிலே அந்த மின்சார பல்பை கொடுத்து, தம்பி இதை கொண்டு போய் அலமாரியில் வைத்து விட்டு வா என்று சொன்னாராம். சுற்றிலும் உள்ளவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்த பொழுது எடிசன் சொன்னாராம், என்ன பார்க்கிறீர்கள், ஒரு பல்பு உடைந்தால் நம்மால் சரி செய்ய முடியும், மீண்டும் செய்ய முடியும். ஆனால் ஒரு இளைஞனின் மனம் உடைந்தால் நம்மால் மீண்டும் சரி செய்ய முடியாது என்று சொன்னார். இது கதை அல்ல, இது சம்பவத்தை வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற புத்தகத்தில் ஐயா வீரமணி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆக மனம் என்பது எவ்வளவு அவசியம் என்று நமக்கு தெரிகிறது. அதுதான் ஏனென்றால் ஒரு படைப்பாளியாக இருந்தால் கூட அவனுடைய மனதை பொறுத்துத்தான் படைப்பே அமைகிறது. ஒரு படைப்பாளியாக இருக்கிறார், இப்படி அகர முதல்வன் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் அவருடைய கதை. அவர் பாணியில் என்னால் பார்க்க முடியாது. இப்ப கவிதையே நான் எழுதுகிறோம், அவர் எழுதுகிறார், அது வேறு இது வேறு. அது நவீனமாக அது வேறுமாக போகும். நாங்கள் திராவிட வடிவம் என்று எழுதுகிறோம். எல்லோரும் படைப்பாளிகள், ஆனால் ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறு. இப்போ ஒரே பொருளுங்க, தாஜ்மஹால் இருக்கிறது. தாஜ்மஹாலை பற்றி நான் எழுதிய கவிதை கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். தாஜ்மஹால் உங்களுக்கு தெரியும், மும்தாஜை புதைத்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. நான் எழுதுகிறேன், புதைத்தது ரோஜா, மும்தாஜ் நிறம் அப்படி. புதைத்தது ரோஜா, முளைத்தது மல்லிகை. தாஜ்மஹால் அது வெள்ளை நிறத்திலே இருக்கிறது. இது என்னுடைய பார்வை. அதே தாஜ்மஹாலை கவி பேரரசு வைரமுத்து பார்க்கிறார். அவர் எழுதுகிறார், வா காதலி, நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம். தாஜ்மஹாலையே படிக்கல் ஆக்குற மாதிரி ஒரு மாளிகை கட்டுறது, அது அவருடைய பார்வை. அதே தாஜ்மஹாலை ஒரு ஏழை கவிஞன் பார்க்கிறான். அவன் எழுதுகிறான், காதலி, இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம். இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான். அதே தாஜ்மஹாலை பொன் செல்வ கணபதி, இந்த ஆண்டு பாரதிதாசன் விருதை தமிழ்நாடு அரசிடம் பெற்றவர், அவர் எழுதுகிறார் தாஜ்மஹாலை பற்றி. அவர் எழுதுகிறார், அன்பே, இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். ஒரே ஒரே தாஜ்மஹால் தான். நீங்க நினைச்சு பாருங்க, படைப்பாளியை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒரு தளத்திலே நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும், அது வேறு. அது அப்படித்தான் நாங்கள் படிக்கிற படைப்புகளை பொறுத்து. மேத்தாவையும், ஏனென்றால் அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள். நான் யாரை பார்த்து நான் மேத்தாவும், நான் அடிக்கடி சொல்வேன், என்னை பாதி கவிஞன் ஆக்கியது கலைஞர், மீதி கவிஞன் ஆக்கியது மேத்தாவும் வைரமுத்துவும். நாம் எந்த பாதையில் போகிறோமோ அப்படித்தான். நான் கல்லூரியில் படித்த காலத்தில் வியந்திருக்கிறோம். அந்த படைப்பாளி அவரிடத்தில் அந்த மனம்தான் எனக்கு அமையும். அவர் எப்படி பார்த்தாரோ. மேத்தா கல்லூரியில் படிக்கும் நான் கூட சொல்லுவேன், ஒரு பெண்ணை காதலிக்கிறார், அந்த பொண்ணு முரட்டு சுபாவம், அதை எப்படி கவிதையாக்க வேண்டும் என்று எனக்கு அவர்தான் சொல்லித் தருகிறார். அவர் எழுதுகிறார் பாருங்க, என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. ரோஜா பூவை பறிக்க வேணா, அந்த புள்ள அறிவாளோடு போயிடுச்சு. அது உணர்த்துகிறார் அவர் எவ்வளவு முரட்டுத்தனம்னு. அதாவது அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குதுங்க. அது கல்லூரியில் இவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க, உன்னத்தனமா காதலிச்சேன், நீ பேச மாட்டேங்கிறிய, இதான கருத்து. அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவர் விளக்கி தருகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஊதும் போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று, உன்னை போலவே.
பேசு. அடுத்த மறுபடியும் அது பேசலையா, எழுதுகிறார் பாருங்கள். பேசு பேசு, என்னதான் மௌனம் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. கடைசி வரைக்கும் அந்த சனியன் பேசல பொழுது அவர் கோபத்தில் எழுதுகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு. அதுதாங்க. ஆக எங்கள் அந்த அதை படித்து படித்து கவிப்பேரசு வைரமுத்துவை படிக்கிறோம், மேத்தாவை படிக்கிறோம். அதுதான் எங்கள் மனதிலே ஒரு படைப்பாளியை, அவருடைய மனம்தான் எங்களுடைய மனமாக மாறும், அவருடைய பார்வைதான் எங்களுடைய பார்வையாக மாறும். அப்படித்தான் அந்த கவிதைகள் அமையும். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையிலே ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம். அது ஆகஸ்ட் 15 அன்று 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 5 நடக்கிறது. தலைப்பு இரவிலே வாங்கினோம் என்கிற தலைப்பு. அந்த கவியரங்கத்திற்கு முன்னால் நிறைய ஒரு கடுமையான கோபம் எனக்கு ஊட்டப்பட்டிருந்தது. சரியாக நடத்தப்படவில்லை, சில இடங்களில் பயங்கர கோபம். மேடையிலே அதை நான் காண்பிக்க வேண்டும், அதாவது ஜெயிக்க வேண்டும், நான் யார் என்பதை இந்த மேடையிலே காண்பிக்க வேண்டும் என்கிறதோடு நான் போய் நின்ற மேடை அது. உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்தை பற்றி பாடி பாடி தொலைச்சிட்டாங்க, எல்லாரும் விதவிதமாக பாடியாச்சு. ஆனாலும் கவியரங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். மூத்தவர்களிடமிருந்து கலகலப்பாக இருக்க வேண்டும் முதலில், அதற்கு பிறகு நீங்கள் கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும். நான் பாடியது இன்று என் நினைவிற்கு இருக்கிறது, உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் சுதந்திரம் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து என்ன தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயர் ஆகஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது, மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47இல் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27இல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியேற்றவர் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை எடுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி, உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால். இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது பிரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று அந்த கவியரங்க நினைவு. அன்றுதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஜெயந்தா இன்று கவியரங்கத்தில் கோல் அடித்து விட்டீர்கள். நான், பழனி பாரதி, யுகபாரதி எல்லோரும் கலந்து கொண்டோம். கவியரங்கத்தில் கோல் அடித்து விட்டீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, 25 வருடங்களுக்கு முன்பு கவியரசர் கண்ணதாசன் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். எதற்காக சொல்லினால், இப்படி எங்களை உருவாக்கியவர்கள், அவர்கள் மனம் எப்படி இருந்ததோ மேத்தாவிடம் இருந்தும் வைரமுத்துவிடம் இருந்தும் கவிக்கோவிடம் நான் கற்றுக்கொள்கிறேன். ஆக ஒரு படைப்பாளியின் மனம் இன்னொரு இடத்திற்கு கடத்த வேண்டும். அதுதான் காவிய கவிஞர் வாரியிடம் ஒருமுறை கேட்டேன், கவியரசர் கண்ணதாசன் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் இது என்று. அவர் சொன்னார், நிறைய சொல்லலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு படைப்பு இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும், அதான் சிறந்த படைப்பு. இதை படிக்கின்ற பொழுதே இன்னொன்றை நாம் படிப்பதற்கு அந்த படைப்பு நம்மை தூண்ட வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார், அதற்கு ஒரு பாடல் உனக்கு உதாரணம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, சவாலே சமாடி படத்தில் கவியரசர் எழுதிய பாடலை சொன்னார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே,
இதெல்லாம் கூட நான் எழுதிடலாம், நம்ம எழுதிடலாம் ஐயா. ஆனா சரணத்துல கண்ணதாசன் எழுதினார் பாரு, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது, நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. இதை கேட்கிறவனுக்கு நீலகண்டர்னா யாரு? அவன் அப்படியே அவனை கூட்டு போறார், திருநீலகண்டத்தை இவர் கூட்டு போறார். அவன் தான் படைப்பாளி. ஒரு படைப்பிலிருந்து என்னை இன்னொரு படைப்பிற்கு ஒருத்தன் கடத்தினால் அவன் தான் சிறந்த படைப்பாளி. இந்த படைப்பே ஏண்டா படிச்சோன்னு நினைச்சிடக்கூடாது. அவன் நல்ல படைப்பாளி என்று சொன்னார். ஆக ஒரு மனதை, அவருடைய மனதை நான் வாங்கிக் கொள்கிறேன். அதுதான் ஒருத்தர் மனதை நான் வாங்கிக் கொண்டால் அந்த படைப்பாளியுடைய மனதை நான் வாங்கிக் கொள்கிறேன். அதாவது நிறைய செய்திகளை மனம் இப்படித்தான் இருக்க வேண்டும். சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம் நீங்கள் படித்திருக்கலாம். பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. அது இப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டவர்கள் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறார்கள். எம்.ஆர். ராதாவை விந்தன் பேட்டி எடுத்த ஒரு புத்தகம், ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு வியப்பு வருகிறது உங்களுக்கு. எம்.ஆர். ராதா முதலாக துப்பாக்கி பயிற்சி எடுத்தது, நான் பல மேடைகளில் அதை பதிவு செய்திருக்கிறேன், எம்ஜிஆரை சுடுவதற்காக அல்ல, என்.எஸ். கிருஷ்ணனை சுட்டுவிட வேண்டும் என்றுதான் எம்.ஆர். ராதா பயிற்சி எடுத்தார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்றுதான் எம்.ஆர். ராதா பயிற்சி எடுத்தார். அதை அவரே சொல்லுகிறார், அவரே விந்தனிடம் சொல்லுகிறார். இழந்த காதல் என்று ஒரு நாடகம், அதிலே வாய்ப்பு தரப்படவில்லை, அது திரைப்படமாக ஆக்கப்படுகிறது. அந்த இழந்த காதல் நாடகத்தில் ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடிக்கிறார். அவ்வளவு பெரிய வரவேற்பு மக்களிடத்திலே. ஆனால் அதை படமாக ஆக்கின்ற பொழுது என்.எஸ். கிருஷ்ணன் எம்.ஆர். ராதாவை அந்த வேடத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து அந்த தியேட்டர் மேனேஜர் சொன்னாரா, இனிமேல் எம்.ஆர். ராதாவை இந்த நாடகத்தில் போடாதே, இந்த இடத்திற்கு வேறு நடிகரை நடிக்கவை. சில நடிகர்களை நடிக்க வைக்கிறார்கள், டி.எஸ். பாலையா கூட அதில் ஒருவர். ஆனால் யாருடைய நடிப்பையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தியேட்டரில் நாற்காலியெல்லாம் உடைத்திருக்கிறார்கள். எம்.ஆர். ராதாவிற்கு கோபம் இருக்கிறது. இதற்கு மூல காரணம் என்.எஸ். கிருஷ்ணன், கலைவாணர் கொன்றுவிட வேண்டும் என்று உளுந்தூர்பேட்டையிலே துப்பாக்கி வாங்கி கொண்டு பயிற்சி எடுத்தாராம். அப்பொழுது விந்தன் கேட்கிறார், துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் என்று சொல்கிறீர்களே, துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும், காவலர்கள் வரவில்லையா, சத்தம் கேட்டு வந்திருப்பாங்களே என்று சொன்ன பொழுது எம்.ஆர். ராதா சொல்கிறான், வந்தார்கள், நாங்கள் நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். ஒரு நாள் எம்.ஆர். ராதா உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மனிதனுடைய மனதை பற்றி சொல்வதற்காக சொல்கிறேன். எம்.ஆர். ராதா உட்கார்ந்து இருக்கிறார். திடீரென்று கதவு திறக்கிறது. என்னடா, என்னை சுடனும் துப்பாக்கி பயிற்சி எடுத்திருக்காம, நான் நேர்லயே வந்துட்டேன்டா என்று சொல்லி கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் உள்ளே வருகிறார். எம்.ஆர். ராதா எதிர்பார்க்கவே இல்லை என்.எஸ். கிருஷ்ணன் இந்த இடத்துல. எம்.ஆர். ராதா முன்னால் வந்து நிற்கிறார். என்னை சுடணும் சொல்லி துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்காம பக்கத்திலே வந்து நிற்கிறேன்டா, சுடுறது ஈஸியா இருக்கும்டா, சுடுடா. அப்படி எம்.ஆர். ராதா ஒன்றும் பேச முடியவில்லை, நிற்கிறார். உடனே என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னாரா, ஏண்டா என்கிட்ட எத்தனை கார் இருக்கு தெரியுமா? 10-12 கார் இருக்கு. எனக்கு எத்தனை பங்களா இருக்கு தெரியுமா? ஏகப்பட்ட பங்களா இருக்கு. என்னைய மாதிரி சினிமாவில் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் இருக்குடா. ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரு நடிப்பு, அது சினிமாவில் யார்கிட்டடா இருக்கு? அப்படிப்பட்ட நடிப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்படி நடிக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீ அப்படி நடி இப்படி நடின்னு என்னையால வேலை வாங்க முடியுமா? உன்னை வேலை வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எடுத்த இழந்த காதல் படத்தில் உன்னை நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் உன்னுடைய புகழுக்கு இடையூறாக நான் இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் என்னை சுடு. ஒரு நண்பனுடைய கையால் சுடப்பட்டு சாவதை விடவும் பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது, நிற்கிறேன் என்று சொன்னாராம். எம்.ஆர். ராதா சொல்கிறார், கதறி கதறி அழுதேன். கலைவாணரை கட்டி பிடித்துக் கொண்டு தவறாக நினைத்து விட்டேனே, இவரை கதறி கதறி அழுதேன் என்று அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கலைவாணர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதனால்தான் கண்ணதாசன் பாடினார், அவர் இறந்தபோது தப்பியே பிறந்த நெஞ்சம், கலைவாணரை பாடினார். தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம், செப்பரும் கொடையின் நெஞ்சம், தேனிலே தோய்ந்த நெஞ்சம், இப்புவி உடனால் மட்டும் பிறர் காணா நெஞ்சம் என்று கண்ணதாசன் அவருடைய எண்ணத்தை, அவருடைய நெஞ்சத்தை பாடினார். ஒன்றாய் இருந்த காலம் ஐயோ, ஒன்றாய் தெரிந்த காலம் என்னை உருக்குலைக்கின்றது ஐயோ என்று அந்த முடிவு, அந்த கடைசி முடிக்கும் போது சொல்வாரு, கருகிய சடலத்தோடு கலந்து நான் சென்றிடாமல் இருப்பதேன், என் நெஞ்சம் பாவி நெஞ்சம் என்று கண்ணதாசன் முடிப்பார்.
ஆக கவியரசர் அப்படி கொண்டாடுகிறார் என்றால் அவருடைய மனம், அது ஒரு சம்பவம் அதாவது ஆச்சரியமாக இருக்கின்றதுங்க. இப்படிலாம் நடக்குமா வாழ்க்கையில? ஒரு ஐடி ஆபீஸ்ல போய் NS கிருஷ்ணனுடைய மேலாளர் கணக்குகளை சமர்ப்பிக்கிறார் வருமான வரித்துறை அலுவலகத்திலே போய். அந்த வருமான வரித்துறை அலுவலர் கேட்கிறார், கணக்கை பார்த்து விட்டு, என்னையா இது, ஒவ்வொருத்தர் பேரை எழுதி 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இந்த கணக்கை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? சுப்பிரமணியன் 500, சுப்பிரமணியனுக்கு கொடுத்தது 500, நெல்லை ஜெயந்தாவிற்கு கொடுத்தது 600, இப்படி ஒவ்வொருத்தர் பேரையா போட்டு எழுதி வச்சிருக்கிறார். இது எப்படி நான் எப்படி சம்மதிக்க முடியும் என்று இந்த ஆபீசர் கேட்கிறார். உடனே கண்ணதாசனுடைய மேலாளர், அவர் பெயர் எனக்கு மறந்து விட்டது, அவர் சொல்றார், நீங்க ஒன்றும் இல்லைங்க, எங்க ஐயாட்ட வந்து கலைவாணர்கிட்ட வந்து யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட மனுஷனா? ஆமா, ஒன்றும் இல்லை, நீங்க இப்ப போய் அவர்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, உடனே செய்வார்னாரு. அந்த ஐடி ஆபீசர், சரி நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு நேரா கலைவாணர் ஆபீஸுக்கு, நடந்தது கோயம்புத்தூரில், கலைவாணர் ஆபீஸுக்கு போறார். கலைவாணர் அங்கே இருக்கிறார், ஒரு ரூம்ல அறையில் உட்காந்து போன உடனே போறார். இவர் தன்னுடைய காரை வெளியே நிறுத்தி விட்டு ஐடி ஆபீசர் என்று தெரியாமலே உள்ளே போகிறார். உள்ள போய் நான் கலைவாணர் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். வர சொல்லுங்க. பார்க்கிறார். கலைவாணர் என்ன அப்படிங்கிறார். ஐயா, என்னை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன், ஒரு 2 பவுன் குறைஞ்சி போச்சு, அதனால கையில பணம் இல்லை, கல்யாணம் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கேனாராம். ஐயோ, 2 பவுனுக்காகலாம் ஒரு கல்யாணம் நிற்க கூடாதுயா, உட்காருங்க, என் கணக்க பிள்ளை வந்து இது வரைக்கும் போயிருக்காரு, ஐடி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, அவர் போயிட்டு வந்தோடனே இப்ப நான் பணத்தை எடுத்து தர சொல்றேன் என்று சொன்னாராம். அது எதுல வந்தீங்கன்னாராம். நான் நடந்துதான் வந்தேனாராம். என் கார்லயே உங்களை கொண்டு விட சொல்றேன், உட்காருங்க என்று சொன்னவுடன் அந்த ஐடி ஆபீசர் கலைவாணருடைய கைகளை பிடித்து கொண்டு, மன்னிக்க வேண்டும் ஐயா, உங்கள் கணக்கப்பிள்ளை கொண்டு வந்திருக்கார அந்த ஐடி ஆபீசர் நான் தான், நான் நேராக அங்கேருந்தா வரேன். ஒரு சொன்னார், எதை கேட்டாலும் எங்கள் கலைவாணர் செய்வார் என்று சொன்னார். நான் நம்பவில்லை, ஆனால் இப்பொழுது நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் இனிமேல் நீங்கள் கணக்குகளை எழுதுகின்ற பொழுது யாருக்கு பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களிடம் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி ஒரு சின்ன விண்ணப்பத்தை உள்ளே வைப்பது மாதிரி, ரசீதை உள்ளே வைப்பது மாதிரி வைத்து விடுங்கள், அது போதும் எங்களுக்கு என்று சொன்னாராம். இது நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலைவாணருடைய மனம் நமக்கு இந்த இடத்திலே உதாரணமாக இருக்கிறது. இதை நான் புத்தகத்தின் வாசிப்பதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறேன். அதனால் தான் நான் புத்தகத்தை பற்றி எழுதிய ஒரு கவிதை, நினைவு நாடாக்கள் என்கிற தொடரில் ஆனந்த விகடனிலே கவிஞர் வாலி எழுதினார் நினைவு நாடாக்கள் என்கிற தொடர். அதிலே ஒரு வாரம் நிறைய படியுங்கள் என்று எழுதிவிட்டு அதை முடிக்கக்கூடிய இடத்தில் அந்த அத்தியாயத்தில் என் நண்பர் நெல்லை ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டியிருந்தார். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். இந்த வரிகளை அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட செய்திகளை நான் தெரிந்து கொள்வது இப்படிப்பட்ட புத்தகங்களில் இருந்துதான். அதுதான் எனதுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. புத்தகங்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. மனம் சரியாக இருந்தால் யார் பாடினாலும் அப்படித்தானே பாடுகிறார்கள், நம்மை அப்படித்தானே பார்க்கிறார்கள். நான் சரியான மனதோடு வாழ்ந்தால், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார் என்றால் அவரை எல்லோருமே தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாதவர் என்றுதானே பாடுகிறார்கள், யாரும் மாற்றி பாடுவதில்லையே. கடைசி வரையில் தன் மனதை அப்படித்தான் வைத்திருந்தார். அவருடைய 100ஆண்டு விழாவின் போது அன்றைய சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் பேசிய பேச்சு இன்னும் நினைவிலே இருக்கிறது. காளிமுத்து அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 3 பேரில் ஒருவருடைய அருள் தேவை. ஒன்று, அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும். அல்லது அவனுக்கு சரஸ்வதியின் அருள் இருக்க வேண்டும், படிப்பு இருக்க வேண்டும். அல்லது அவனுக்கு மன்மதனின் அருள் இருக்க வேண்டும், ஆளாது அழகா இருக்கணும், நடிச்சு பழச்சிக்கலாம். ஆனா லட்சுமியின் அருளும் இல்லாமல், சரஸ்வதியின் அருளும் இல்லாமல், மன்மதனின் அருளும் இல்லாமல் இந்த மண்ணில் ஜெயித்த ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னார். காரணம், அவருக்கு இருந்த மனம். நான் கூட சொல்வதுண்டு, இவரால் தான் எத்தனையோ பிள்ளைகள் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால் கர்ப்பப்பையே அவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. இவரால் தான் எத்தனையோ குழந்தைகள் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால் தான் கர்ப்பப்பையே காமராஜருக்கு கரும்பலகை நிறமடித்தது. பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை, இவர்தான் பார்த்தார் இறைப்பையை. அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. ஆனால் அவர்தான்
அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார். அதுதான் பெருந்தலைவர். அவரை பற்றி யார் பாடினார்? கண்ணதாசன் பாடுவார். தங்கமே, தன்னிலவே, தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை, தோட்டங்கள் ஏதும் இல்லை, தூயமணி மண்டபங்கள் ஏதும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. கண்ணதாசன். அதே காமராஜரை என் காவிய கவிஞர் வாரி பார்க்கிறார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன், ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாசிகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணய மிக்கவன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே, ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆக எப்படிப்பட்ட கவிகள்! ரெண்டு பேரும் மாபெரும் கவிகள். பார்வை ஒன்றாக இருக்கிறது. காரணம், பெருந்தலைவருடைய மனம் அப்படி இருந்தது. அதுதான் முக்கியம். அந்த மனம் சரியாக இருந்தால் நம்மை பார்ப்பவருடைய பார்வை சரியாக இருக்கும். நான் அதாவது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அப்பொழுது நான் உதவி பொறியாளராக இருக்கிறேன். அங்கே ஒரு நாள் பார்த்த சம்பவம் எப்படி, அதாவது சிலருடைய மனதை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியம் ஊட்டியது. எனக்கு அது ஒரு படிப்பை ஊட்டியது அந்த சம்பவம். அப்பொழுது ஒரு படப்பிடிப்பு அந்த மருத்துவமனை வளாகத்திலே நடக்கிறது. ஒரு திரைப்பட படப்பிடிப்பு. எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு படப்பிடிப்பு நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துடுவாங்க. கேமராமேன் எல்லாம் வச்சுட்டு கேமராமேன் வந்து கேமரா வழியாக பார்க்குறாரு. அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு பாட்டி, வயதான பாட்டி, ஒரு இட்லி கடை வச்சுருப்பாங்க. டெய்லி ஒரு 300-400 இட்லி கொண்டு வருவாங்க காலையில். நானே சில நாட்கள் அவரோடு பேசி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாட்டி இட்லி கடை வச்சுருக்கு. இந்த கேமராமேன் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த பாட்டி வந்து கேமராக்குள்ளே வர்றாங்க, கடையை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்கன்னு. உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் பாட்டிகிட்ட, பாட்டி உங்கள் கடையை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாப்புல. அந்த பாட்டி உடனே எடுத்து, இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் உதவுனார். அவங்க சட்னி இட்லி எல்லாத்தையும் எடுத்து தள்ளி வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. கேமராமேன் மறுபடியும் பார்க்குறாரு. இல்லைங்க, மறுபடியும் அந்த பாட்டி உள்ளே வருதுங்க, அது எங்கே போனாலும் இந்த இடத்துல உட்கார முடியாதுங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறார். உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் போகிறார். பாட்டி நீங்கள் இடத்த விட்டு நீங்கள் போக முடியுமா? வேறு இடத்துல கடை வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுயா, நான் அங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் கடை, நீங்கள் இன்றைக்கி வந்து என்னைய போச்சு சொல்கிறீங்களே அப்படிங்குது. சரி பாட்டி, உங்கள்கிட்ட எத்தனை இட்லி இருக்குது? ஏன்ட்ட ஒரு 300 இட்லி இருக்குமியா. எவ்வளோ பாட்டி மொத்தம் உங்களுக்கு விற்கும்? எனக்கு விற்றா ஒரு 500-1000 ரூபா கிடைக்குமியா. இந்தாங்க பாட்டி 1000 ரூபா. நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் 1000 ரூபா செல்லும். 1000 ரூபாய் கொடுத்து, பாட்டி நீங்கள் கடையை காலி பண்ணுங்கள், எல்லா இட்லியும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேன். இட்லி தானே உங்களுக்கு விற்கணும், இட்லி பூரா நான் வாங்கிக்கிறேன் பாட்டி அப்படின்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பாட்டி அந்த 1000 ரூபாய் வேண்டான்னு சொல்லலை, அந்த 1000 ரூபாயை வாங்கிங்க அப்படி கையில் வச்சு கசக்குச்சுங்க. கசக்கி அப்படி தூர எரிஞ்சிட்டு, ஐயா நான் காசுக்காக இட்லி விற்கிறேன்னு நினச்சியா? இந்த இட்லியை பூரா ஓன்ட்ட கொடுத்துட்டு போனோம்னா உள்ளே இருந்து இந்த இட்லியை நம்பி எத்தனை நோயாளிகள் இருக்காங்க தெரியுமா? அவங்க வருவாங்கடா, அவங்களுக்கு யார் இட்லி கொடுப்பா? நீ படத்தை எடு, பாட்டை எடு, போ. அரண்டு விட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்மணி, தொழில் தர்மம் என்று சொல்கிறார்களே, அவரிடம் இருந்த தொழில் தர்மம் எவ்வளவு பெரிய ஆட்களிடம் எங்கே இருக்கிறது? அதைத்தான் சொன்னார். அறத்தை மனதிலே விதையுங்கள் விதையுங்கள் என்று அகர முதல்வன் சொன்னாரே, அந்த அறத்தை தான் விதைக்க சொன்னார். இப்படிப்பட்ட சின்ன சம்பவங்கள் தான் நம்மை மாற்றுகின்றன. ஆக வெறும் புத்தகங்கள் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சின்ன சம்பவங்கள் நம்முடைய மனதையே மாற்றி விடுகின்றன. அப்படித்தான் பார்க்கிறோம். அது பெரியவர்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் அந்த பார்வை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும். நான் அரண்டிருக்கு, அதாவது இறைவனுடைய அருளால் நான் 4 பேரிலும் பழக வேண்டும் என்று ஆரம்பத்தில் நினைத்தவன். அதிலே முத்தமிழறிஞர் கலைஞரோடும் காவிய கவிஞர் வாலியோடும் பழகக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தான். அதாவது ஒரு மனிதர் இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று முத்தமிழறிஞரிடம் வியந்திருக்கிறேன். எல்லோரும் சொல்கிறார்கள். நேரடியாக ஒரு நாள் அவர் முதல்வராக இருக்கிற பொழுது இலக்கிய விழாக்களை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன். ஒரு விழா, நான் பின்னால் நின்று கொண்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் உட்கார்ந்திருக்கிறார். விழா தொடங்க வேண்டும். பக்கத்திலே காவிய கவிஞர் வாலி உட்கார்ந்திருக்கிறார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் வாலி அவரிடத்திலே சொன்னார், போன வாரம் நான் பின்னால் இருக்கிறேன், போன வாரம் ஜெயந்தா வீட்டை நான் திறந்து வைத்தேன் என்று வாலி சொல்கிறார். உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்கிறார்,
எங்கே என்று கேட்கிறார். வாலி சொன்னாரு, ஜெயந்தா இல்லம் ராமாபுரம், என் வீடு ராமாபுரத்திலே இருக்கிறது, எம்ஜிஆர் தோட்டத்திற்கு பின்னாடி. அவர் சொல்லுகிறார், எங்கே என்று கலைஞர் கேட்டவுடன் வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம். வாலி சொல்லி வாய் மூடவில்லை. எவ்வளவு பெரிய தலைவன், அறிஞன் பாருங்கள். ராமாபுரம் என்று சொன்னால் அது எம்ஜிஆருக்கான குறியீடு, அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. ராமாபுரம் என்றாலே எம்ஜிஆர். ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொல்லிவிட்டார். உடனே கலைஞர் சொன்னார், உள்ளம் கோபாலபுரம். அந்த ரைமிங் பாரு, இல்லம் ராமாபுரம் சொன்ன இல்லையா, அவன் உள்ளம் கோபாலபுரம் யா. அதாவது எவ்வளவு பெரிய அறிஞனாக, எவ்வளவு பெரிய வாசிப்பு திறன் இருந்தால் அதை சொல்ல முடியும். அதைத்தான் நான் வியந்திருக்கிறேன். அப்ப நம்மை மனதை மறுபடி அப்ப எனக்கு என் மனதிற்குள் ஒரு விதை விடுகிறது, நிறைய படிக்க வேண்டும். இவர்கள் தான் கற்றுத்தருகிறார்கள் உலகத்திலேயே. அதாவது நான் அரசியல் கட்சியை சாராதவன், ஆனால் ஒரு மனிதன் ஒரு சாதாரண நிலையிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திரைப்பட பாடல்களை நான் தான் முதலாக தொகுத்திருக்கிறேன். அதற்கு முன்பு நம்முடைய நண்பர் சிலோனை சார்ந்த விஜயேந்திரன் தொகுத்திருந்தார், சின்ன புத்தகம். 70 கிட்டத்தட்ட 72 81 படங்கள் பணியாற்றி இருக்கிறார். ஒரு நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த ஒரு மனிதர் 80 படங்கள் பணியாற்றுவது என்பது நம்ப முடியுமா? உழைப்பு என்றால் எப்படி என்பதை அவர் எனக்கு உணர்த்துகிறார். இது கதை அல்ல, சரித்திரம். நீங்க நினைத்து பாருங்கள். முழுக்க சினிமாவிலே இருக்க கூட 80 படம் பண்ண முடியாது சார். அவர் எனக்கு உணர்த்துகிறார். அதுதான் ஒரு நிமிடத்தில் ஒரு உதிர்க்கிறார் அல்லவா, கோபாலபுரத்திற்கு ராமாபுரத்திற்கு கோபாலபுரம் என்று. அது எப்படி வந்தது? படிக்கிறார், எழுதுகிறார்களே. மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி முதலாளி என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, வாங்கி பாருங்கள். வானதி பதிப்பகம். யாருக்குமே கிடைக்காத நாற்காலி. மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் CR சுந்தரம் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது எல்லோரும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். அதில் எழுதுகிறார்கள், அது கட்சிக்காரர் யாரும் எழுதிய புத்தகம் அல்ல, ரங்கசாமி என்கிற பத்திரிகையாளர் எழுதிய புத்தகம். வாங்கி படித்து பாருங்கள். அதில் எழுதுகிறார்கள், யாருக்குமே கிடைக்காத நாற்காலி ஒரே ஒருவருக்கு மட்டும் கிடைக்கும், ஒரு இளைஞருக்கு மட்டும் கிடைக்கும். TR சுந்தரத்தின் முன்னால் எல்லோரும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். அவர் வந்தால் மட்டும் நாற்காலி போடப்படும். அவர் TR சுந்தரத்தை விட வயதிலே பெரியவரா? இல்லை. அவர் 25 வயது இளைஞர். TR சுந்தரத்தை விட பெரிய பணக்காரரா? இல்லை. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் மாதம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர். TR சுந்தரத்தை விட அவர் வேறு எதுவும் பதவியிலே பெரிய பதவியிலே இருக்கிறார்? இல்லை. அவர் கட்சியிலே இருக்கிறார், ஆனால் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் அவர் பெயரை சொன்னால் பலருக்கு தெரியாது. TR சுந்தரத்தின் முன்னால் நாற்காலி கொடுக்கப்படுகிற ஒரே இளைஞர், அவருடைய பெயர் மு. கருணாநிதி என்று எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே. இது கட்சிக்கான பிரச்சாரம் அல்ல, நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே உழைத்தால் உயர முடியும். நினைத்து பாருங்கள், எந்த பின்புலமும் கிடையாது. தன் தமிழை மட்டும் நம்பியே வாழ்க்கையில் உயர்ந்தவர். அவர் எழுதினார், சுந்தரத்தின் நெஞ்சுக்கு நீதியில் எழுதுவார், சுந்தரத்தின் முன்னால் 2 பேருக்கு நாற்காலி கிடைக்கும், ஒன்று எனக்கு, இன்னொன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு. நாற்காலி கொடுக்கப்படவில்லை என்கிற பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் TR சுந்தரத்தை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவோம் என்று சீட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டைக்கு நாற்காலி கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்திலேயே இருக்கிறது, முதலாளி புத்தகத்திலே இந்த செய்தி இருக்கிறது. MS விஸ்வநாதன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதில் எழுதுவார், அவர் பட்டுக்கோட்டை சத்தம் போட்டாங்க, ஐயா அந்த ஆள்கிட்ட போய் இப்படி சீட்டு கொடுத்த, அந்த ஆள் கட்டி வச்சு அடிச்சாலும் அடிச்சிருவான் ஐயா. அப்படி ஆளுமை மிக்கவர். அவர் கொடுக்கிறார் என்றால் அதுதான் கலைஞர் எழுதுவார், TR சுந்தரத்தின் முன்னால் எனக்கு நாற்காலி கிடைக்கும், ஆனால் எனக்கு தெரியும் அந்த நாற்காலியில் உட்காருவது நான் அல்ல, என்னுடைய தமிழ் என்று எழுதுவார். ஆக ஒரு மனிதன் எந்த இடத்தில் இருந்தாலும், நமக்கு அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையில் எப்படி முன்னேறிக்கிறார்கள் என்பதை அந்த புத்தகங்கள் எனக்கு சொல்லித் தருகின்றன. அது என்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அந்த புத்தகம் தான் பக்குவப்படுத்துகிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பார்வை என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அவர் கவிஞராக நாம் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு திசையிலே இருப்பது மாதிரி, ஆளுக்கு ஒரு தளத்தில் இருப்பது மாதிரி பார்வை. ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், அதில் நான் 2 திரைப்பட பாடல்கள் எழுதியிருப்பேன். என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல். அந்த பாடல் இசை வெளியீட்டு விழா அன்று அந்த பாடலை இயக்குனர் கரு பழனியப்பன் பாராட்டி பேசினார். வரிகள் ரொம்ப அருமை, அதிலும் தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்சேன்னு ஒரு வரி வருது, ரொம்ப அருமை என்று பாராட்டி பேசினார். ஒரு நாள் காவிய கவிஞர் வாலி எனக்கு தொலைபேசுகிறார். அதாவது நான் நினைப்பேன், நான் இன்ஜினியரிங் டிகிரி மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியிலே படித்தவர்.
என் தந்தையும் தாயும் 8ஆம் வகுப்பு படித்தார்கள். ஆனால் என் தந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற அறிவு எனக்கு கிடையாது என்பது எனக்கு தெரியும். நான் கூட கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். அதான் உண்மை, அதுதான் உண்மை. அந்த வாலி சொல்வார், மூத்தவர்களுக்கும் முன்னவர்களுக்கும் அறிவு நமக்கு கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை. எல்லாம் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் சொன்னதைத்தான் நாம் வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதுவுமே புதிதாக சொல்வதில்லை என்று பல பாடல்களே உதாரணம் காட்டுவார். அந்த காவிய கவிஞர் வாலி எனக்கு தொலைபேசுகிறார். ராமன் தேடி செய்த படத்தில் பாட்டை கேட்டையா, நல்லா இருந்ததுயா அந்த பாட்டு, அதுக்கு என்னையா சிச்சுவேஷன் கேட்டார். ஐயா, படத்தில் வந்து நிதின் சத்யா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட வர்றான். அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவள் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. அதனால் திருடுறதை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறான். அவள் காலேஜில் படிக்கிறா, இவன் ஆட்டோ ஓட்டுறான். இவன் அவளை காதலிக்கிறான், அவள் மறுக்கிறா. இந்த மறுக்கிற நேரத்தில் பாட்டு வருது. என்னையா அழுதுன பல்லவி, என்னையா அழுதுன, என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச அப்படின்னு எழுதுன. நல்லா இருக்கியா, ஏன் வள்ளுவனை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்ட அப்படின்னாரு. ஐயா, படத்தினுடைய கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு விஷயம் பல்லவிலையும் வேணும், சரணத்திலையும் வேணும்னு மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சொன்னார். அதனால் சரணத்தில் வந்து ஒன்றை பார்த்த வேளை உடம்பும் செங்க சூழ திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயே அப்படின்னு திருப்பரப்பு அருவியை வச்சேன். பல்லவியில் வள்ளுவன் தனியாக நிற்கிற மாதிரி என்னையும் நீ வாழ்க்கையில் தனியாக நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சேன். நல்லா இருக்கியா, காதலில் தோத்தவனை இது வரைக்கும் தனிமரமாக நிற்கிறான்னு தான் சொல்லியிருக்கோம், நீ வள்ளுவனை வச்சு புதுசாக சொல்லியிருக்க, ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டியேன்னாரு. பகீர்னு ஆயிடுச்சு. என்னையான்னு, வள்ளுவன் தனியாக நின்னா கூட குமரியில தானையா நிற்கிறான்னாரு. அது எப்படியா தனியான அர்த்தமாகும், அவன் நிற்கிறதே குமரி தானையானார். இதுதாங்க, இதுதான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கவே முடியாது. என் தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய முன்தருவர்களுக்கும் அதுதான் சொன்னான், புத்தகம் என்பது உங்களுக்கு எது தெரியும் என்று சொல்வதை விடவும் எது தெரியாது என்று சொல்லிக் கொடுக்கும். அதுதான் புத்தகம். எது தெரியும் என்று சொல்வதை விடவும் நமக்கு எது தெரியாது என்று இந்த புத்தகம் உணர்த்தும். ஆக அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கு மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசையும் அதற்கு துணை நிற்கிற வருவாய்த்துறையும், அதுவும் வருவாய்த்துறை மாதிரி உண்மையிலே என்னுடைய தந்தை வந்து ஒரு கிராம அதிகாரி, அதனால் வருவாய்த்துறை என்று பணி எவ்வளவு படாத பாடுபடும் என்று எனக்கு தெரியும். அந்த வருவாய்த்துறை இதற்கிடையில் இந்த பணியை மேற்கொண்டு அதோடு பொது நூலகத்துறை ஐயா போன்றவர்களெல்லாம் உண்மையிலேயே நூலகத்துறைக்காக தம்மை ஒப்படைத்திருக்கிறவர்கள் அவர்களெல்லாம். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான், உண்மையிலேயே ஒரு சில மனிதர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.